நீங்க எல்லாரும் ட்ராய் படம் பார்த்துருந்தீங்கன்னா, அதில வர கிளைமேக்ஸ்ல கிரீக்ஸ் எல்லாருமே வந்துட்டு, அந்த போர்ல தோத்ததுக்கப்புறம் ட்ரோஜன்ஸ்க்கு ஒரு மரபொம்மை குடுப்பாங்க. அந்த மரபொம்மையில தான் எல்லாரும் ஒளிஞ்சிருப்பாங்க. கடைசியில எல்லாரும் வெளிய வந்து ட்ரோஜன் நாட்டையே வந்துட்டு அழிச்சிருவாங்க. அந்த மாதிரி 1944ல வேர்ல்டு வார் 2 அப்போ யுஎஸ் ஆர்மி வந்துட்டு இதே மாரி ஒரு திட்டம் பண்ணி, அதில கோஸ்ட் ஆர்மின்னு சொல்லி ஒரு படைய வச்சு, ஜெர்மன் நாடுகள் மற்ற நாடுகள் எல்லாத்தையும் வந்துட்டு உலுக்கியிருக்கு. அதில கிட்டத்தட்ட 1100 பேர் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அதில இன்ஃப்ளாட்டபிள் டேங்க்ஸ், ஜீப்ஸ், ஆர்ட்டில்லரின்னு சொல்லி ரப்பர் டேங்க்ஸ் எல்லாம் வச்சு ட்ரக்ஸ பெயிண்ட் அடிச்சு ஒரிஜினல் கான்வாய் மாரி காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சவுண்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஒரிஜினல் டேங்க் மாரியே வந்துட்டு கிட்டத்தட்ட விஷுவல வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. இதில சின்ன படைகள் கூட ரொம்ப பெரிய படையா தெரிஞ்சது. இதில ரொம்ப முக்கியமானது என்னன்னா, கிட்டத்தட்ட 20 மிஷன் இதே மாரி நடந்துச்சு. பிரான்ஸ், பெல்ஜியம், ஜெர்மனின்னு சொல்லி. இவங்க எல்லாருமே சோல்ஜர்ஸ் கிடையாது. அவங்க எல்லாருமே ஆக்டர்ஸ், செட் டிசைனர், சவுண்ட் இன்ஜினியர்னு சொல்லி இந்த மாரி ஆட்கள வச்சு தான் செஞ்சிருக்காங்க. கடைசியா இந்த சீக்ரெட் 1990ல 50 வருஷம் கழிச்சு வெளிய வந்திருக்கு.